أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله مولاي قد نمت عيون وتيقظت أيضا عيون نمت عيون الخائنين وعين எனக்கு பிறகு மா தரத்து பாதி, எனக்கு பிறகு உங்களை வழிகெடுக்க கூடியதாக, இந்த சமூகத்தை வழிகெடுக்க கூடியதாக ஒன்றையும் நான் விட்டு செல்லவில்லை. மினன் நிசா, பெண்களை தவிர. அல்லாஹ் ஆட்சியை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, கிலாஃபத்தை கொண்டோ, பணத்தை கொண்டோ, செல்வத்தை கொண்டோ, கல்வியை கொண்டோ அல்லாஹ் ஒரு சமூகத்தை கண்ணியப்படுத்துவதில்லை. மனிதர்கள் வேண்டுமானால் கல்வியை கண்ணியமாக நினைக்கலாம், மனிதர்கள் வேண்டுமானால் செல்வத்தை கண்ணியமாக நினைக்கலாம், மனிதர்கள் வேண்டுமானால் உலகத்தின் ஆட்சியை, அதிகாரங்களை கண்ணியமாக நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஈமானை மட்டும்தான் கண்ணியமாக கருதுவான். تراه أذهلها جلال الله أمر القرون أتراه أذهلها جلال الله أمر القرون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله الله كافة للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளால் அவனுடைய மார்க்க சபைகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். பெண் சமூகத்தை சீரமைப்போம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமூகத்தை சிறந்த சமுதாயமாக ஆக்கி இருக்கிறான். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த சமூகத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி சமுதாயமாக இந்த உலகம் இதற்கு பிறகு முடிவடையக்கூடிய ஒரு நிலையில் உள்ள சமுதாயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்தை ஆக்கி இருக்கிறான். அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அல்லாஹ் கொடுத்த மதிப்பு, அல்லாஹ் கொடுத்த அந்த சிறப்புகள் இன்று இந்த சமூகத்தில் இருக்கிறதா? அன்பிற்கினியவர்களை சிந்திக்க வேண்டும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்திய இந்த சமூகத்தின் கண்ணியம், மதிப்பு, சிறப்பு இன்றைய காலத்திலே இருக்கிறதா என்றால் இல்லை. ஏன்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை கொண்டு, தௌஹீதை கொண்டு, இறையச்சத்தை கொண்டு, இறை அன்பை கொண்டுதான் ஒரு சமூகத்திற்கு கண்ணியத்தை கொடுப்பான். அல்லாஹ் ஆட்சியை கொண்டோ, அதிகாரத்தை கொண்டோ, ஹிலாஃபத்தை கொண்டோ, பணத்தை கொண்டோ, செல்வத்தை கொண்டோ, கல்வியை கொண்டோ அல்லாஹ் ஒரு சமூகத்தை கண்ணியப்படுத்துவதில்லை. மனிதர்கள் வேண்டுமானால் கல்வியை கண்ணியமாக நினைக்கலாம், மனிதர்கள் வேண்டுமானால் செல்வத்தை கண்ணியமாக நினைக்கலாம், மனிதர்கள் வேண்டுமானால் உலகத்தின் ஆட்சியை, அதிகாரங்களை கண்ணியமாக நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஈமானை மட்டும்தான் கண்ணியமாக கருதுவான். அல்லாஹ் இஸ்லாமை கொண்டு, தௌஹீதை கொண்டு மட்டும்தான் கண்ணியத்தை கொடுப்பான். அன்பிற்கினியவர்களே, என்று இந்த சமூகம் இந்த ஈமானிலும், இந்த தௌஹீதிலும், இந்த இறையச்சத்திலும் தோற்று போனதோ, அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, மரியாதையை, அவனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்காமல் ஷைத்தானுடைய வலைகளிலே சிக்கி, ஷைத்தானுடைய வலைகளிலே சிக்கி நரகத்தை நோக்கி தன்னுடைய பாதையை இந்த சமூகம் அமைத்துக் கொண்டதோ, அப்போது அல்லாஹ் கண்ணியமிக்க இந்த சமுதாயத்தின் மீது இழிவை சாட்டினான், கேவலத்தை சாட்டினான். ஒரு கொசு எறும்பை மதிப்பதை விட காஃபிர்கள் இந்த சமூகத்தை கேவலமாக பார்ப்பதற்கு அல்லாஹ் வழி ஏற்படுத்தினான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்விடத்திலே மறுபடியும் சொல்லுகிறேன், அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் இறையச்சத்தை கொண்டுதான், அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இறையச்சத்தை கொண்டுதான், அல்லாஹ்விடத்திலே சிறப்பு இந்த உலகத்திலே இறையச்சத்தை கொண்டு மட்டும்தான், வேறு எதை கொண்டும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்தில் இருந்து வெளியான சமூகங்களிலேயே அல்லாஹ் உங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். யாரை? யாரை? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யாரை பார்த்து பேசியது இந்த வசனம்? முதலாவதாக யார் அவர்கள்? யார் அவர்கள்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால், அம்மார், யாசிர், ஹதீஜா, ஃபாத்திமா, அத்துணை சஹாபாக்களை பார்த்தும் சொல்லுகிறது, குன்தும் கைர உம்மா. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். நீங்கள் சிறந்த சமுதாயம். அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு அவர்கள் தகுதியானவர்கள், நாம் தகுதியானவர்களா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அல்லாஹ்விற்கு சாட்சி கொடுக்கலாமா இல்லையா? சஹாபாக்கள் இந்த வார்த்தையை கேட்பதற்கு தகுதியானவர்கள், நாம் இந்த வார்த்தையை கேட்பதற்கு தகுதியானவர்களா? நம்மிடத்திலே இறையச்சம் இருக்கிறதா? நம்மிடத்திலே இறையன்பு இருக்கிறதா? நம்மிடத்திலே தௌஹீத் இருக்கிறதா? நம்மிடத்திலே இஸ்லாம் இருக்கிறதா? குர்ஆன் இருக்கிறதா? ஹதீஸ் இருக்கிறதா? என்ன வைத்திருக்கிறோம்? எல்லாவற்றையும் இந்த துன்யாவிற்கு கொடுத்துவிட்டு மறுமையை, மறுமைக்காக ஒன்றையும் சேர்க்காமல் தானும் நஷ்டத்திலே மூழ்கிக் கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களையும் நஷ்டத்திலே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ். மனித சமூகத்திலேயே அல்லாஹ் உங்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை வழிகெடுப்பதற்காக, இந்த சமூகத்தை தவறான வழியிலே செலுத்துவதற்கு சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள். சில எச்சரிக்கைகளை சொன்னார்கள். இந்த எச்சரிக்கைக்கு இந்த சமுதாயம் செவிமடுக்காத போது அல்லாஹ் இந்த சமூகத்தின் கண்ணியத்தை குறைப்பான் என்று சொன்னார்கள். அதிலே ஒன்றுதான்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹுமா அனி நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال ما تركت بعدي فتنة أضر على الرجال من النساء. எனக்கு பிறகு மா தரக்து பஅதி, எனக்கு பிறகு உங்களை வழிகெடுக்க கூடியதாக, இந்த சமூகத்தை வழிகெடுக்க கூடியதாக ஒன்றையும் நான் விட்டு செல்லவில்லை. மினன் நிசா, பெண்களை தவிர. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன துன்யா ஹுத்வத்துன் வ ஹதிரத்துன் வ இன்னல்லாஹ முஸ்தக்லிஃபுக்கும் ஃபீஹா ஃபயன்துரு கைஃப தஅமலூன் ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா. பெண்களின் ஆசையில் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய இளைய சமூகமே, பெண்களை தேடுவதில், பெண்களை பார்ப்பதில், பெண்களிடத்திலே பேசுவதில் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை இழந்து வாழக்கூடிய வாலிபர்களே, அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துன்யா பசுமையானதுதான், செழிப்பானதுதான். அல்லாஹ் இந்த துன்யாவிலே உங்களை கலீஃபாக்களாக ஆக்கி இருக்கிறான். நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதற்காக. ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுத் துன்யா, இந்த துன்யாவை அஞ்சிக் கொள்ளுங்கள். துன்யாவின் செல்வங்களை, வசதிகளை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபத்தகுத் துன்யா. ஏன்? இந்த செல்வமும் இந்த உலகத்தின் ஆடம்பரங்களும் உங்களை ஈமானிலிருந்து திருப்பிவிடும். பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய செல்வம் அல்லாஹ்வை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். அல்லாஹ்வின் நினைவை விட்டு உங்களை திருப்பி விட வேண்டாம். வமை யஃஅல் தாலிக் ஃபஉலாயிக ஹுமுல் காஸிரூன். யாரை திருப்பி விட்டதோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபத்தகுத் துன்யா வத்தகுன் நிசா. பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். வத்தகுன் நிசா, பெண்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன அவ்வல ஃபித்னதி பனி இஸ்ராயீல் கானத் ஃபின் நிசா. எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். எதற்காக பனி இஸ்ரவேலர்கள் கேவலப்படுத்தப்பட்டார்கள்? எதற்காக பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வின் அன்பிலிருந்து நீக்கப்பட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பனி இஸ்ரவேலர்களிலே ஏற்பட்ட குழப்பத்திலேயே முதல் குழப்பம் பெண்களை கொண்டுதான். அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்கினியவர்களே, என் சகோதரிகளை, தாய்மார்களை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஈமான் கொண்ட, அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, அல்லாஹுவை அஞ்சிய, கணவனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவின் பொருத்தத்தை தேடக்கூடிய சாலிஹான பெண்களுக்கு அல்லாஹ் அவனுடைய கருணையை கொடுப்பானாக, அவனுடைய இரக்கத்தை கொடுப்பானாக, அவனது அன்பையும் சொர்க்கத்தையும் நாளை மறுமையிலே கொடுப்பானாக. ஆனால் இந்த சமூகத்தின் தலைகுனிவிற்கு இன்றைய காலத்திலே காரணம், இந்த சமூகத்தின் கேவலத்திற்கு, இழுக்கிற்கு இன்றைய காலத்திலே காரணம், ஈமான் இல்லாமல், இஸ்லாம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் வாழக்கூடிய என் அன்பு சகோதரிகள் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன்? இதற்கும் காரணம் இருக்கிறது. அல்லாஹ் உங்களை சிறந்த சமூகமாக ஆக்கி இருக்கிறான். ஏன் தெரியுமா? ஏன் ஆக்கி இருக்கிறான்? ஏன் ஆக்கி இருக்கிறான்? அதையும் அல்லாஹ் சொல்லுகிறான். தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். நீங்கள் ஈமான் கொண்ட நிலையிலே நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். எதை ஏவுகிறீர்கள்? எதை ஏவுகிறீர்கள்? நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அப்போது எப்போது இந்த சமூகம் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லையோ அப்போது இந்த சமூகம் சிறந்த சமூகமாக மாறாது. ஆம், அப்படித்தான், அப்படித்தான். எப்போது இந்த தவறுகள் அரங்கேறிய போது இந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததோ, இன்னும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறதோ, அதனால்தான் இந்த சமூகத்தின் பெண்களின் நிலைமை இதுவரை சென்று கொண்டிருக்கிறது.
ஈமானை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் அச்சத்தை ஏற்றுக்கொண்டு வீரராக வாழ்ந்து தீமையை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு ஆண் தீமையை பார்த்து மௌனம் காத்து இந்த சமூகம் தீமையை தடுப்பதற்கு வழியே இல்லாத அளவிற்கு சமூகத்தை நிறுத்திவிட்டார்கள். நம்மை போன்ற வாலிபர்களும் நம்மை போன்ற ஆண்களும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எப்போது இந்த தவறுகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தவறுகளை சமூகம் கண்டிட்டு அதை தடுத்து நிறுத்தி இருக்குமோ அப்போது இந்த குழப்பங்களுக்கு வழி ஏற்பட்டு இருக்காது. தவறுகள் தலைக்கு மீறிய பிறகு, தலையை தாண்டிய பிறகு, எல்லையை கடந்த பிறகு இந்த சமூகம் சூழ்ச்சி செய்வதிலேயோ இந்த சமூகம் ஆராய்ச்சி செய்வதிலேயோ எந்த பலனும் இல்லை. காண முடியவில்லை சமூகத்தின் பலனை. உண்மையா இல்லையா? காண முடியவில்லை. உண்மையா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ். பார்க்கிறோம், நாளுக்கு நாள் பார்க்கிறோம், தெருவிலே பார்க்கிறோம், வீதிகளிலே பார்க்கிறோம், கடற்கரையிலே பார்க்கிறோம், வாகனம் நிறுத்தக்கூடிய இடங்களிலே பார்க்கிறோம், வாகனங்களிலே பார்க்கிறோம். சாட்சிகள் நமது கண்களுக்கு முன்னால் இருக்கிறது. நமது சமூகத்தின் பெண்களின் நிலைமை என்னவென்று. அல்லாஹ் 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 யோசித்து பாருங்கள். அன்பிருக்கிறவர்களே, இன்னும் இந்த சமூகம் விழிப்படையாமல் இருந்தால், இன்னும் இந்த சமூகம் இந்த தீமைகளை கண்டிட்டு தடுக்காமல் இருந்தால், நாளை நமது அத்துணை முஸ்லிம் சகோதரிகளும் இல்லா மாஷா அல்லாஹ் காஃபிர்களாக மாறிவிடுவார்கள், முஷ்ரிக்குகளாக மாறிவிடுவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்த முஸ்லிம்களான பெண்களை தவிர. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், لعن الذين كفروا من بني إسرائيل على لسان داود وعيسى بن مريم ذلك بما عصوا وكانوا يعتدون كانوا لا يتناهون عن منكر فعلوه لبئس ما كانوا يفعلون. الله. பனி இஸ்ரவேலர்கள் தாவூதுடைய நாவால் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரியமுடைய மகன் ஈசாவுடைய நாவால் சபிக்கப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் தீமையை தடுக்கவில்லை. ஆனால் இன்று நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? நம்முடைய குடும்பத்திலே தீமை இருந்தால் தடுப்போம். எப்படி? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தாய்மார்களிடத்திலே, நம்முடைய சகோதரிகளிடத்திலே தீமை இருந்தால் அதை தடுப்பதற்கு முயற்சி செய்வோம். பக்கத்து வீட்டிலோ, பக்கத்து தெருவிலோ, பக்கத்து ஊரிலோ ஒரு சகோதரி தீமைக்கு சென்றால் அதை அந்த சகோதரி அந்த குடும்பத்தோடு விட்டு விடுவோம். இது தீமையை தடுப்பதா? இது சமூகத்தை பாதுகாப்பதா? இது இஸ்லாமிய சகோதரத்தை நிலைநிறுத்துவதா? அல் முஸ்லிமு அல் முஸ்லிமு அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன். அல்லாஹ் சொல்லவில்லை? உங்கள் காதுகளுக்கு என்னுடைய காதுக்கு கேட்கவில்லை? மூமின்கள் சகோதரர்கள், மூமின்கள் சகோதரர்கள், முஸ்லிம்கள் சகோதரர்கள் எல்லாம் ஆதம் ஹவ்வாவுடைய பிள்ளைகள் தான். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் உங்களை குடும்பங்களாக, அல்லாஹ் உங்களை குழுக்களாக ஆக்கி இருக்கிறான். ஏன்? நீங்கள் அறிந்து கொள்வதற்காக மட்டும்தான். இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களும், அது கடலின் ஓரத்திலே வாழக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும், அடுக்குமாடி இருப்பிலே கடைசி வீட்டிலே இருக்கக்கூடிய முஸ்லிமாக இருக்கட்டும், எல்லோரும் சகோதரர்கள் தான். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை எந்த வேற்றுமையும் கிடையாது. எல்லோரும் சகோதரர்கள், சகோதரிகள். லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள், இந்த நினைவு இருக்கிறதா? எல்லோரையும் சகோதரிகளாக, சகோதரர்களாக கருதுகிறோமா? கருதி இருந்தால் தடுத்திருப்போம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் மூமின்களின் தன்மையை சொல்கிறான். வல் முஃமினூன வல் முஃமினாத் பஅதுஹும் அவுலியாஉ பஅத் யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். மூமின்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? மூமின்கள் என்றால் யாரையெல்லாம் குறிக்கும்? யாரையெல்லாம் குறிக்கும்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட
மறுமையை நம்பிக்கை கொண்ட, நபிமார்களை நம்பிக்கை கொண்ட, வேதங்களை, மலக்குகளை, மறுமை நாளை, விதியை நம்பிக்கை கொண்ட எல்லா மூமின்களையும் இந்த வார்த்தை குறிக்கும். அல் முஃமினூன வல் முஃமினூன வல் முஃமினாத், மூமினான ஆண்களும் மூமின்களான பெண்களும் பஅதுஹும் அவுலியாஉ பஅத், ஒருவருக்கொருவர் சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் நண்பர்கள், பொறுப்பாளிகள். என்ன செய்வார்கள்? யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். என்ன செய்வார்கள்? நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். அல்லாஹ் குடும்பத்துக்கு மட்டும் சொல்றானா? உங்க பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றானா? உங்கள் பிள்ளைகள், உங்கள் சகோதரர்கள், உங்கள் தாய் தந்தை என்று சொல்லுகிறானா? சொல்கிறானா? அப்படியே சொல்லுகிறான். மூமின்கள் எல்லோரும் சகோதரர்கள், ஒருவருக்கொருவர் நன்மையை ஏவுவார்கள், ஒருவருக்கொருவர் நன்மை தீமையை தடுப்பார்கள். முனாஃபிக்குகள் யார் தெரியுமா? அவர்கள் ஒருவருக்கொருவர் தோழர்கள், அவர்கள் தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். யார் அவர்கள்? நரகத்தின் முதல் தட்டிலே இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தன்மை என்ன? தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள். நீ மூமின் என்றால், நீ முஸ்லிம் என்றால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவன் என்றால், நபியுடைய நம்பிக்கை கொண்டவன் என்றால், முஹம்மது நபியுடைய சமுதாயம் என்றால், உன் பணி, என் பணி தீமையை தடுத்தல், நன்மையை ஏவுதல். அது என் வீட்டுமல்ல, என் சகோதரிக்கு மட்டுமல்ல, என் தாய் தந்தைக்கு மட்டுமல்ல, இந்த உம்மத்திலே வாழக்கூடிய அத்தனை பேருக்காகவும் அல்லாஹ் இந்த விதியை பொதுவாக்குகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதை செயல்படுத்த இந்த சமுதாயம் தயக்கம் காட்டிய காரணத்தால், இதை செயல்படுத்த இந்த சமுதாயம் தயங்கிய காரணத்தால், தூய்மையான சுத்தமான ஈமானிலும் உள்ளத்திலும் உடலிலும் சுத்தமான, தங்கள் இறை நம்பிக்கையில் சுத்தமான ஃபாத்திமா, ஹதீஜா, ஆயிஷா, ஜெய்னப் வாழ்ந்த இந்த சமூகத்திலே இன்று யார் வாழ்கிறார்கள்? யார் வாழ்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபாத்திமா வாழ்ந்த இந்த சமூகத்திலே ரலியல்லாஹு அன்ஹா வர்தா, ஹதீஜா வாழ்ந்த சமூகத்திலே, ஆயிஷா வாழ்ந்த சமூகத்திலே, ஜெய்னப் வாழ்ந்த சமூகத்திலே இன்று அந்த பெயர்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஈமான் இல்லாத குப்பைகள் வாழ்கிறார்கள். குப்பைகள் வாழ்கிறார்கள், சாக்கடைகள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் மன்னிப்பானாக. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த நல்ல மூமின்களான பெண்களை தவிர. அல்லாஹ் பெண் சமூகத்தை சீரமைக்கிறான். அல்லாஹ்விற்கு தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று. படைத்தவன் அவன். ஏன் தெரியும்? ஏன் அல்லாஹ்விற்கு தெரியும்? படைத்தவன் அவன். அவனுக்கு தான் தெரியும் ஒரு சமூகத்தை எப்படி சீரமைக்க வேண்டும் என்று. அல்லாஹ் சொல்லுகிறான் பெண்களுக்கு, அல்லாஹ் சொல்லுகிறான் மூமின்களான பெண்களுக்கு, வகுல் லில் முஃமினாத். நபியே, யாருக்கு சொல்லுங்கள்? மூமின்களான பெண்களுக்கு சொல்லுங்கள். யகுதுல்ன மின் அபுசாரிஹின்ன, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். தாழ்த்துகிறார்களா? தாழ்த்துகிறார்களா? எப்போது ஒரு பெண், எப்போது ஒரு மூமினான முஸ்லிமான பெண் அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தன்னுடைய பார்வையை தாழ்த்தவில்லையோ, ஒரு அந்நிய ஆணுடைய பார்வையிலிருந்து தன்னுடைய பார்வையை பாதுகாக்கவில்லையோ, அப்போது குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். ஏன்? பார்வையில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஐனானி தஸ்னியான் வல் யதானி தஸ்னியான் வல் ஃபர்ஜு யுஸத்திகு ذلك أو يكذبه. இரண்டு கண்களும் விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினால் உண்மை, அதிலே விளக்கம் காணக்கூடாது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அது யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை. இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கிறது.
2 கரங்களும் விபச்சாரம் செய்கிறது. மர்மஸ்தானம் ஒன்று அதை உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது. கடைசி நிலைமை. அல்லாஹ் தடை விதிக்கிறான் பாருங்கள். ஒரு பாவத்தை, சமூகத்தை சுத்தப்படுத்துகிறான் பாருங்கள். பெண்களே, உங்களுடைய பார்வையை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள். வீதிகளிலே ஒரு அந்நிய ஆணை பார்க்காமல் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள். எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி பார்த்தால் அது கண் செய்யக்கூடிய விபச்சாரம். கண் செய்யக்கூடிய விபச்சாரம். ஒரு தனக்கு அனுமதி இல்லாத தன் கணவன், தனது உறவினர்கள் அல்லாத வேறு உறவுகளை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவனுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது. எவ்வளவு பெரிய அருவருக்கத்தக்க குற்றம் அது! எவ்வளவு கேவலமான விஷயம் அது! லா இலாஹ இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அலியை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா அலி லா துத்பிஉ நபரத்தன் நபரா. ஒரு பார்வைக்கு பிறகு இன்னொரு பார்வையை ஒரு பெண்ணின் மீது செலுத்தாதே. ஃபஇன்ன லக்கல் ஊலா வலைஸத் லக்கல் ஆখিরা. முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை உன்னுடையது அல்ல, ஷைத்தானுடைய பார்வை. ஒரு ஆணோ பெண்ணோ தனக்கு அனுமதி இல்லாத ஒரு பெண்ணை ஒரு முறைக்கு மேல் பார்த்தால் அவன் பார்வையில் ஷைத்தான் பார்க்கிறான். அவன் அந்த கண்ணை கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் விபச்சாரம் செய்கிறான். யாருக்கு முன்னால் செய்கிறான்? எந்த கடைக்கோடி கண்களின் பார்வையை அல்லாஹ் அறிவானோ அவனுக்கு முன்னால் விபச்சாரம் செய்கிறான் கண்ணை கொண்டு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கே சமுதாயத்திற்கு துணிவு இருக்கிறது? எங்கே சமுதாயத்திற்கு வீரம் இருக்கிறது? தன் குடும்பத்திலே தன் மனைவியோ, தன் குடும்பத்திலே தன் பிள்ளையோ, அவளுக்கு அனுமதி இல்லாத ஒரு ஆணையோ ஒரு ஆணையோ பார்த்து அவளுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இன்றைய காலத்துடைய ஆண்கள் பார்த்து ரசிக்கிறார்களே, இன்றைய காலத்தின் குடும்ப தலைவர்கள் அதை அனுமதிக்கிறார்களே. அது நேரிலே பார்த்தால் என்ன, ஒரு தியேட்டரிலே சென்று அந்த மிகப்பெரிய ஸ்கிரீனிலே பார்த்தால் என்ன, அந்நியான் தான். அனுமதித்தால் தன் பிள்ளை ஒரு அந்நிய ஆணை பார்ப்பதை, தன் பிள்ளை அந்நிய ஆணிடத்திலே பேசுவதை ஒரு குடும்ப தலைவன் அனுமதித்தால் என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ثلاثة قد حرم الله عليهم الجنة. எதை நோக்கமாக கொண்டு ஒரு முஸ்லிம் பயணிக்க வேண்டுமோ, எதை நோக்கமாக கொண்டு ஒரு முஸ்லிம் பயணிக்கிறானோ, தொழுகிறானோ, நோன்பு வைக்கிறானோ, எதற்காக? அல் ஜன்னா. 3 பேருக்கு அந்த சொர்க்கம் தடை செய்யப்படுகிறது, ஹராமாக்கப்படுகிறது. அதிலே ஒருவர் யார் தெரியுமா? முதுமினுல் ஹம்ர், மது குடிப்பதை வழக்கமாக்கி கொண்டவர். தாய் தந்தையருக்கு மாறு செய்யக்கூடியவர். அல்லதி யுகிர்ரு ஃபி அஹ்லிஹில் குபுத். தன் குடும்பத்தார்கள் பாவத்திலே மானக்கேடான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை பார்த்து தடுக்காமல் இருந்த அந்த குடும்பத்தின் தலைவனான அந்த ஆண், இவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்குகிறான். தெளிவாகவே சொல்கிறேன், தெளிவாக சொல்ல வேண்டிய காலத்திற்கு இந்த சமூகம் உட்படுத்தப்பட்டு விட்டதால் தன் மனைவி ஒரு நாடகத்தை பார்ப்பதை, தன் பிள்ளை ஒரு படத்தை பார்ப்பதை, தன் பிள்ளை தனக்கு அனுமதி இல்லாத ஒரு ஆணை ஒரு டிவியிலே பார்த்து ரசிப்பதை, ஒரு காஃபிரை பார்ப்பதை தன் தந்தை பார்த்து கொண்டிருந்தால் அவரும் நாளை மறுமையில் இந்த நிலைமைக்கு ஆட்படுத்தப்படுவார். அதுபோல்தான் பெண்ணும். ஒரு பெண்
தன் கணவன் அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, தன் பிள்ளை அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அதை தடுக்காமல், அதை தடுப்பதற்கு முயற்சி செய்யாமல் இருந்தால் அந்த பெண்ணும் நாளை மறுமையிலே இந்த நிலைமைக்கு தான் வருவார். லா இலாஹா இல்லல்லாஹ். எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த சமூகம் இருக்க வேண்டும். இதையெல்லாம் தகர்த்து எறிவதற்கு வந்த இந்த சமூகம் இன்று அதிலே மூழ்கி அதை இஸ்லாமாக அவர்கள் முஸ்லிம்களாக கருதுகிறார்கள். அதை எதிர்ப்பவர்கள் எல்லாம் நவீனத்தை புகுத்துவவர்களாக கருதப்படுகிறார்கள் சமூகத்திலே. இவர்கள் எல்லாம் ஃபாத்திமாவின் வாரிசுகளா? இவர்கள் எல்லாம் ஹதீஜாவின் வாரிசுகளா? ரலியல்லாஹு அன்ஹும். யோசித்து பாருங்கள் என்பிருக்கிறவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை செய்கிறான் பாருங்கள். அதுபோல்தான் ஒரு அந்நிய பெண்ணிடத்திலே பேசுவது, ஒரு அந்நிய ஆணிடத்திலே பேசுவது, ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், எனக்கும் சொல்லுகிறேன், அங்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கும் சொல்லுகிறேன், ஹராம். ஒரு ஆணிடத்திலே, தனக்கு அனுமதி இல்லாத ஒரு அந்நிய ஆணிடத்திலே, அந்நிய பெண்ணிடத்திலே ஒரு ஆண் பேசுவது இந்த மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டது. அது வாயால் பேசினாலும் சரி, கையால் பேசினாலும் சரி. புரிகிறதா? கையால் பேசினால் என்னவென்று? இன்று உருவாகிறது காதல் எல்லாம். இன்று இந்த மானங்கெட்ட காதல் எல்லாம் உருவாகிறது. எதிலே? எதிலே? மொபைலிலே, ஃபேஸ்புக்கிலே, ஜிமெயிலிலே. யா அல்லாஹ், இதுவெல்லாம் முஸ்லிம் சமூகமா? இதுவெல்லாம் அபூபக்கர் வாழ்ந்த சமூகமா? சந்தேகமாக இருக்கிறது. ரலியல்லாஹு அன்ஹு வரதா. யார் இவர்கள்? முஸ்லிம் பிள்ளைகளின் பிள்ளைகளா அல்லது காஃபிரின் பிள்ளைகளா? நடு ரோட்டிலே நின்று கொண்டு ஒரு அந்நிய ஆணுடன் தயக்கம் இல்லாமல் ஹிஜாபை அணிந்து கொண்டு ஒரு பெண் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய, புர்கா அணிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பொம்பளைங்களை சொல்லல, ஆடை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிமான ஆண் அதை தடுக்காமல் சென்றால் அவன் ஆடை அணிந்திருப்பதற்கு தகுதியற்றவன். ஏன்? அவள் உன் சகோதரி, அவள் உன் சகோதரி, அவள் உன் சகோதரி. மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். எனக்கும் சொல்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். அவள் என் சகோதரி, என் ஆதமுக்கு பிறந்தவள், என் தாய்க்கு பிறந்தவள். லா இலாஹா இல்லல்லாஹ். சமூகத்தை கிளர்ச்சி அடைய செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சமூகம் தங்களுடைய கைகளால் பாவங்களை தடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. உமருக்கு இருந்த வீரத்தை பேசக்கூடிய ஆலிம்களை, மக்களே, உமரை போன்று வாழ்ந்து பாருங்கள், ஒரு நாள் தெரியும். உமரை போன்று வாழ்ந்து பாருங்கள். உமருடைய காலத்திலே உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வரதா, வீதியிலே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பேசிக் கொண்டிருக்க முடியாது. நடு வீதியிலே கணவன் மனைவி கூட பேசிக் கொண்டிருக்க கூடாது. இன்னைக்கு காலேஜ் படிக்கிறது, காலேஜ் படிக்கும் போது பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறது, பழகிறது. ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்காரன் கூட. யா இலாஹா இல்லல்லாஹ். என்ன பெண்மை இது? என்ன கற்பை பாதுகாப்பது இது? என்ன மூமினுடைய தன்மை இது? லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களின் மனைவிமார்களுக்கு சொல்லுகிறான், நபியின் மனைவி ஈமானிலே தரமுள்ள உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாய். யாருடைய தாய்? மூமின்களின் தாய் என்றால் நம்முடைய தாய். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய தாய்க்கு அல்லாஹ் சொல்லுகிறான், இதா சஅல்துமூஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇல் ஹிஜாப். நபியே, உங்களுடைய மனைவியிடத்தில் மூமினானவர்கள் ஏதாவது தேவையை கேட்டு வந்தால் ஹிஜாபிற்கு பின்னால் இருந்து கேட்கட்டும், திரைக்கு பின்னால் இருந்து கேட்கட்டும். இன்னைக்கு நண்பன் வந்தா போதும், மனைவி ஹலால் ஆயிடுவா, பார்க்கறதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு. விருந்தாளி வந்தா போதும், ஆட்டோக்காரன் வந்தா போதும், பால் வாங்குறவங்க வந்தா போதும், ஹலால், பார்க்கறது ஹலால், பேசுறது ஹலால். அப்படியா?
நபியின் மனைவிக்கு சொல்கிறான், மூமின்களே நீங்கள் சென்றாலும் ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து பேசுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ. மனிதர்கள் தானே, உங்கள் உள்ளத்தையும் அது சுத்தப்படுத்தும், அவர்கள் உள்ளமும் சுத்தமாக இருக்கும். இப்படி செய்தால் அல்லாஹ் எப்படி தடுக்கிறான் பாருங்கள் பாவங்களை. என்ன மார்க்கம் பாருங்கள். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் பிறந்து வளர்ந்திருக்கிறோம். ஒரு வீட்டின் கதவை தட்ட கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ஒரு வீட்டின் கதவை எப்படி தட்டி உள்ளே நுழைய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். நேர்வழி கொடுத்தவன் நீனே, நேர்வழி நீ கொடுக்காமல் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம். யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் கொடுத்த நியாமத்தான இந்த வாய்ப்புகளை, இந்த வசதிகளை, இந்த யுகங்களை இன்றைய முஸ்லிம் சமூகம் எப்படி பயன்படுத்துகிறது? குறிப்பாக மிகப்பெரிய ஷைத்தான். இது நன்மையோ தீமையோ, இதில் ஷர் அதிகமாக இருப்பதால் சொல்லுகிறேன். இந்த ஃபேஸ்புக் ஷைத்தான் முஸ்லிமான பெண்களையும் ஆண்களையும் வழிகெடுத்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உபயோகப்படுத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் எப்படி வழிகெடுகிறார்கள் என்று. ஒரு முஸ்லிமான பெண் இஸ்லாமை காரணமாக காட்டி அந்நிய ஆணிடத்திலே பேசுகிறாள். எப்படி ஷைத்தான் பேச வைக்கிறான் பாருங்கள், எப்படி ஷைத்தான் தூண்டுகிறான் பாருங்கள். ஒரு காஃபிரிடத்திலே பழகுகிறாள் ஒரு முஸ்லிம் பெண், ஒரு காஃபிரான பெண்ணிடத்திலே ஒரு முஸ்லிமான ஆண் பழகுகிறான். ஈமான் இல்லாதவங்களா இருந்தா அது வேற நோக்கம் அவங்களுக்கு. ஈமான்ல அறகுறைவா இருக்கிறவங்களுக்கு, மார்க்கத்தை புரியாதவங்களுக்கு இருந்தா இன்னைக்கு வேற நோக்கம் அதுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களை, சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்திருக்கிறான் இந்த குற்றங்களை, இந்த பாவங்களை. பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த சட்டமாக, குல்லில் முஃமினாத்தி யகுலுன்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபظ்ன ஃபுரூஜஹுன்ன வ யஹ்ஃபظ்ன ஃபுரூஜஹுன்ன. உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய கற்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உதாரணம் வேண்டுமா பாதுகாப்பதற்கு? பரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத் கானதா தஹ்த அப்தைன் மின் இபாதினா ஸாலிஹைன் ஃபகானதாஹுமா ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷைஆ வ கீல துகுலன் நார மஅத் தாখিলিন. وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحسنت فرجها ومريم ابنة عمران التي أحسنت فرجها. لا إله إلا الله. படித்துக் கொள்ளுங்கள் பெண்களே. உதாரணம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். யாரிடத்திலே? யாரிடத்திலே? ஆசியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹா. ஆசியாவிடத்திலே அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் வைத்திருக்கிறார். ரப்பி பினி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah. ஃபிரௌன் அவர்களை இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் கொலை செய்ய முயன்ற பொழுது சொன்னார்கள், அல்லாஹுவே சொர்க்கத்திலே வீட்டை கட்டு, எனக்கு இந்த உலகத்தின் மாளிகை வேண்டாம், அரண்மனை வேண்டாம். ஏன்? இஸ்லாம் இல்லை என்னிடத்தில். இஸ்லாம் இருக்கிறது. அவர்கள் வாழ்வதற்கு தடை விதிக்கிறார்கள். இந்த துன்யாவை கேட்கவில்லை, சொர்க்கத்தில் வீட்டை கட்டி எனக்கு. ரப்பி பினி லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன வஅமலிஹி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். பாதுகாத்து விடு யா அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய சூழ்ச்சிகள், அநியாயக்காரர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து. வமர்யம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய முதல் தன்மை ஈமானுடன் அந்த பெண் பாதுகாக்க வேண்டிய முதல் 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 தன்மை, அந்த பெண் தன்னுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். இப்ப சொல்றேன், கற்பை பாதுகாத்தல் என்றால்
நம்ம விளங்கி வச்சிருக்கோம், அது இல்லை. தன் பேச்சு, தன் பேச்சு, தன் பார்வை, தன் அழகை வெளிப்படுத்துதல், தன்னுடைய வார்த்தைகளை அழகாக்கி பேசுதல், இதுவெல்லாம் யாரிடத்திலே அனுமதிக்கப்படுகிறது? கணவனிடத்திலே. கணவன் அல்லாத ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண் தன்னுடைய பார்வையை பறிகொடுத்தாலோ, தன்னுடைய நாவின் வார்த்தைகளை பயன்படுத்தின பறிகொடுத்தாலோ, தன்னுடைய அழகான அந்த அழகை பறிகொடுத்தாலோ கருப்பை இழந்து விடுகிறாள் அந்த பெண். இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில், அதுவும் குறிப்பாக இந்த கல்லூரிகளில் படிக்கக்கூடிய முஸ்லீம் பெண்கள் இல்லா மாஷா அல்லாஹ், எல்லா பெண்களையும் நான் சொல்லலை, ஈமான் கொண்ட சாலிஹான பெண்களை அல்லாஹ் பாதுகாக்கிறான். அவர்களும் ஈமானையும் பாதுகாக்கிறார்கள், பார்வையை பாதுகாக்கிறார்கள், செவியை பாதுகாக்கிறார்கள். ஈமான் இல்லாதவர்கள் தங்களுடைய கற்பை பறிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நாளுக்கு நாள். எத்தனை சதவீதம் சொல்ல முடியல. அந்த அளவு இந்த சமுதாயத்தின் முஸ்லிம் பெண்களின் நிலைமை நாளுக்கு நாள் தரக்குறைவாக சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அல்லாஹ், யோசித்து பாருங்கள் என்பிருக்கிறவர்களே, சிந்தித்து பாருங்கள். திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண், திருமணத்திற்கு முன்னால் ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலே பழகி பேசி அவனிடத்திலே கொஞ்சி குலாவி வாழ்ந்து வேறு ஒருவனை திருமணம் முடித்தால் அவள் கற்பை இழந்துதான் திருமணம் செய்கிறாள். அதுபோல்தான் ஆண்களுக்கும் சொல்கிறேன். ஒரு ஆண் தனக்கு ஹலால் இல்லாத மனைவியை ஏற்காமல் ஒரு பெண்ணிடத்திலே பழகினால், பேசினால், என்ன மொழியிலையோ, அது கையாலேயோ வார்த்தையாலேயோ, கையினா என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, கையாலேயோ வார்த்தையாலேயோ எதுல பேசினாலும் சரி, அந்த ஆண் கற்பை இழந்துதான் திருமணம் செய்கிறான். மார்க்கம் அவ்வளவு பாதுகாக்கிறது, ரசூலுல்லாஹ் அவ்வளவு பாதுகாத்திருக்கிறார்கள் இந்த ஒழுக்கங்களை. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இன்னைக்கு பாருங்க, முஸ்லிம் பெண்களை பஸ் ஸ்டாண்ட்ல பாருங்க, பைக்கில் பாருங்க, யாரோட போறாங்க? சத்தமா சொல்லுங்க. காஃபிர். யாரவன்? சிலையை கடவுள் என்று சொல்லக்கூடியவன், சாமியை கும்பிடக்கூடியவன், கல்லை கும்பிடக்கூடியவன், மலத்தை கும்பிடக்கூடியவன், சூரியனை கும்பிடக்கூடியவன், பாம்பை கும்பிடக்கூடியவன், கண்ட கலிசாடைகளை எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு காஃபிருடன் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட, தூய்மையானவனை நம்பிக்கை கொண்ட, சுத்தமானவனை நம்பிக்கை கொண்ட, பரிசுத்தமானவனை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் பெண் சொல்லுகிறாள் என்றால் எதை கேவலப்படுத்துகிறாள்? அவள் தௌஹீதை கேவலப்படுத்துகிறாள். அவள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, செத்து விடலாம் அதற்கு பதிலாக. லா இலாஹ இல்லல்லாஹ். இதையும் பார்த்து இந்த ஆண் சமூகம் தடுக்கவில்லை என்றால் என்ன செஞ்சிட முடியும்? துன்யால போயிட்டு இருக்காங்க, ஒரு காஃபிரோட ஒரு முஸ்லிமான் போய் தடுக்க போனா என்ன சொல்றாங்க? வேணாம் பாய், நமக்கெல்லாம் எதுக்கு இது, அந்த பொண்ணுடைய வாப்பமா பார்த்துப்பாங்க, அந்த பொண்ணுடைய அண்ணன் பார்த்துப்பான், நமக்கு நம்முடைய வேலை, நம்முடைய வீடு, நம்முடைய தங்கச்சி, நம்முடைய அம்மா வாப்பா, அவ்வளவுதான் நமக்கு, அவங்க விஷயங்களை அவங்க பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லிம் பேசினால் முடிஞ்சது அவனுடைய ஈமான். தவறுகளை பார்க்கும் பொழுதோ, தவறுகள் கண்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுதோ அதை தடுக்க அந்த முஸ்லிமுக்கு துணிவில்லை என்றால் அவன் அல்லாஹ்வை பயப்படவில்லை. அல்லாஹ்வை பயப்படாதவன் தான், அல்லாஹ்வை அஞ்சாதவன் தான் மக்களை பார்த்து அஞ்சி பயப்படுவான். புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வை அஞ்சியவனுக்கு, அல்லாஹ்வை பயந்தவனுக்கு இந்த உலகமே வந்தாலும்
இன்னன் நாஸ கத் ஜமஉ லக்கும் ஃபக்ஷௌஹும் காலு ஹஸ்புனல்லாஹ். மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக உங்களை அழிப்பதற்காக ஒன்று கூடி இருக்கிறார்கள், அவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள். சொல்லுவார்கள், அல்லாஹ் ஒருவன் எங்களுக்கு போதுமானவன். அத்தக்ஷன்னாஸ் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. மக்களை பயப்படுகிறீர்களா? மக்களையா பயப்படுகிறீர்கள்? நீங்கள் பயப்பட தகுதியானவன் அவன் ஒருவனே. துணிவு, வீரம், தைரியம் ஆற்றலிலே இல்லை, உடம்பிலே இல்லை, ஆயுதத்திலே இல்லை. எதில் இருக்கிறது? எதில் இருக்கிறது? ஈமானிலே இருக்கிறது, இறையச்சத்திலே இருக்கிறது, அல்லாஹ்வை பயப்படுவதிலே இருக்கிறது. மறுபடியும் சொல்கிறேன், அல்லாஹ்வை பயந்தவன், அல்லாஹ்வை அஞ்சியவன் மக்களை பார்த்து பயந்தால் அவனுடைய அல்லாஹ்வின் அச்சத்தில் குறை இருக்கிறது. அவன் அதை பூர்த்தி செய்யட்டும் முதலிலே, அதற்கு பிறகு மக்களை பயப்படுவதை பார்த்துக் கொள்ளட்டும். முயல்வோமா? எங்கு பார்த்தாலும் சரி, எந்த இடத்திலே பார்த்தாலும் சரி, ஹிஜாபை அணிந்த ஒரு முஸ்லிம் பெண் ஒரு காஃபிரோட, ஒரு அந்நிய ஆணோட சென்றால், கணவன் மனைவி இல்லை என்று உறுதி தெரிந்த பிறகு அதை பார்த்தால் நின்ற இடத்துல அவங்க அதை விட்டு ஓடுற அளவுக்கு அவங்களை இஸ்லாம சொல்லி, தௌஹீத சொல்லி, இறையச்சத்தை சொல்லி பயமுடுத்துங்க. அவங்க உங்களை பார்த்து சிரிச்சாலும் சரி, அல்லாஹ் உங்களை நாளை மறுமையிலே கண்ணியப்படுத்துவான் என்ற நம்பிக்கையில். அல்லது மக்கள் உங்களை சிறைச்சாலையிலே அடைத்தாலும் சரி, மக்கள் உங்கள் உயிரை எடுத்தாலும் சரி, அதற்காக அல்லாஹ் உங்களுக்கு அவனுடைய பாதையிலே இறக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் இந்த சிறிய செயலின் மூலமாக என்று நம்பிக்கை கொள்ளுங்கள். அல்லாஹ் கொடுப்பான். பயப்படாதீங்க. மக்களை பார்த்து எனக்கும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் சொல்லிக்கிறேன். நான் தான் என் முன்னாடி நான் நிற்கிறேன், எனக்கும் சொல்லிக்கிறேன், பயப்படக்கூடாது. இந்த சமுதாயத்தில் இன்னும் பயந்து கொண்டிருந்தால், இன்னும் இந்த தவறுகள் தடுக்கப்படாமல் இருந்தால், முதல்ல சொன்ன மாதிரி நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகள் நாளைக்கு காஃபிர்களாகத்தான் இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்முடைய முஸ்லிம் பெண்களுடைய ஈமானை வலுப்படுத்துவானாக, உறுதிப்படுத்துவானாக. மார்க்கத்தை அறியாத முஸ்லிம் பெண்களுக்கு அல்லாஹ் தௌஹீதையும் ஈமானையும் கொடுத்து ஃபாத்திமாவை போன்று, அல்லது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய தன்மையில் ஒரு சிறிய தன்மையாவது அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுடைய குணத்தை, ஈமானை, கற்பை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு உதவி செய்வானாக. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இந்த தன்மைகளை பாதுகாப்பதற்குத்தான் அல்லாஹுடைய தீனுல் இஸ்லாம் ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கு ஹிஜாபை கடமையாக்குகிறது. ஹிஜாபை கடமையாக்குகிறது. இஸ்லாம் கூறக்கூடிய ஹிஜாபை கடமையாக்குகிறது. இன்னைக்கு கடையில் விற்கக்கூடிய ஹிஜாபை கடமையாக்கல. இன்னைக்கு கடைகளில் விற்கிற ஹிஜாப், இந்த ஹிஜாபை முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கல. உண்மையான ஹிஜாபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்குகிறான். யா அய்யுஹன் நபி குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிசாஇல் முஃமினீன். நபியே, உன்னுடைய மனைவிகளுக்கு சொல், உன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல், மூமின்களான பெண்களுக்கு சொல், யுத்னீன அலைஹின்ன மின் ஜலாபிஹின்ன, அவர்களுடைய முந்தானைகளை அவர்கள் போர்த்திக் கொள்ளட்டும் உடலின் மீது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ذلك أدنى أن يعرفن فلا يؤذين. அல்லாஹ் காரணத்தை சொல்லுகிறான். இன்னைக்கு உலகத்தில் சொல்யூஷனை தர்றாங்க. உபச்சாரத்தை எப்படி தடுக்கிறது, பெண்களுடைய அபகரிப்பை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் காரணத்தை. அதுதான் அவர்களின் கண்ணியத்தை வெளிப்படுத்தும், அவர்களை தீங்குகளிலிருந்து பாதுகாக்கும். வகான அல்லாஹு கஃபூரர் ரஹீமா. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த உண்மையான ஹிஜாப் என்ன, உண்மையான ஹிஜாப் இல்லை எது, முதல்ல அதை பார்த்தா தான் உண்மையான ஹிஜாப் எதுன்னு தெரியும். சின்ஃபானி மின் அஹ்லின் நார், சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅذنபில் பக்ர் யضربون بها الناس ونساء كاسيات عاريات مميلات ماليات رؤوسهن كأسرمة البخت المالية لا يدخلن الجنة ولا يجدن ريحها وإن ريحها ليوجد من مسيرة كذا وكذا. இரண்டு பேர் சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை கொடுக்கிறான். நபியே, 2 கூட்டத்தார்கள் அவர்களை நான் பார்க்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், 2 கூட்டத்தார்கள் அவர்களை நான் பார்க்கவில்லை. அவர்கள் எதைச் சேர்ந்தவர்கள்? நரகத்தைச் சேர்ந்தவர்கள். ஒருவர் கையிலே கம்பை வைத்து கொண்டு மாட்டை அடிப்பது போன்று மனிதர்களை அடித்து கொண்டிருப்பார். இது வேற தன்மை. இதுக்கு ஷரஹ பார்க்கும்போது அப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னொருவர் யார் தெரியுமா? ஒ நிசாஉன், அவள் பெண், காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். ஆடை அணிந்திருப்பாள் ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். முமீலாத்துல் மாலியாத், அவளும் பிறர் பக்கம் சாய்வாள், பிறரையும் அவள் பக்கம் சாய்ப்பாள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களுடைய ஆடைகளை தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் 95% முஸ்லிம் பெண்களுடைய ஆடை இதுதான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஸ்லிம் பெண்களே, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய, ஹபீபை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய முஸ்லிம் பெண்களே, உங்கள் ஆடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த தன்மையிலிருந்து. காசியாத்துன் ஆரியாத் யானி, அப்படி என்றால் அந்த ஆடை மெல்லியதாக இருக்கக்கூடாது, அந்த ஆடை அழகானதாக அலங்காரம் உள்ளதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஹிஜாபே அலங்காரம் தான், ஹிஜாபே அழகுள்ளது தான், இப்படித்தானே? சுடிதாரை விட இன்னைக்கு ஹிஜாப் தான் அழகு. கடையில் போய் பாருங்க தெரியும், அவ்வளவு ஷோகேஸில் மினுமினுத்துட்டு இருக்கும். ஹிஜாப், ஹிஜாப் எதுக்கு? மக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. இன்னைக்கு ஹிஜாப் எதுக்கு? மக்கள் பார்க்கணும்னு சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். இதை நீங்கள் உங்கள் மனைவிக்கு வாங்கி கொடுத்தால், இதை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்தால், உங்கள் மனைவியை, பிள்ளையை நிர்வாணமாக்குகிறீர்கள் நீங்கள் மக்களின் கண்களுக்கு முன்னால். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, ஆனால் அன்பிற்கினியவர்களே, ஏன் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை என்றால், அல்லாஹ் அப்படித்தான் இயற்கையாக அவர்களுடைய உடல் அமைப்பை ஆக்கியிருக்கிறான், அவர்களுடைய அழகை எல்லாம் ஆக்கியிருக்கிறான். ஒரு ஆண் வழிகெடுவான், ஒரு பெண் வழிகெடுவாள், வழிகெடுப்பாள். ஒரு ஆண் வழிகெடத்தான் செய்வான், ஒரு பெண் அவளும் வழிகெடுவாள், பிறரையும் வழிகெடுப்பாள். அவளுடைய அழகின் மூலமாக பிறர் வழிகெடுவார்கள். அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்ணை உன் அழகை மறைத்துக்கொள், அந்த அழகுக்கு தகுதியானவன் உன் வீட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான், உன் அறையிலே இருக்கிறான், நடுத்தெருவிலே உள்ளவர்கள் அல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ். அது மட்டுமல்ல, லா யதுகுல்னல் ஜன்னah, சொர்க்கத்திலே நுழைய முடியாத இந்த பெண்கள், சொர்க்கத்திலே இந்த ஹிஜாபை அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் நுழைய முடியாது. வலா யஜிதுன ரீஹஹா, சொர்க்கத்தின் வாடையை கூட நுகர முடியாது. وَإِنَّ رِيحَهَا لَيُوجَدُ مِنْ مَسِيرَةِ كَذَا وَكَذَا, இந்த தூரம் இந்த தூரத்திலிருந்து அவர்கள் வாடையை நுகரலாம். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை பாருங்கள். எப்படி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை ஒழுங்குபடுத்துகிறது, சுத்தப்படுத்துகிறது பாருங்கள். அந்த கண்ணியமான ஹிஜாப், அதை பாருங்கள். ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய உண்மை உருவம் தெரியும், ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய மதிப்பு தெரியும். தொலைதனவென்று அசிங்கமாக பார்ப்பதற்கே என்ன ஆடை இது என்று சொல்லும் அளவிற்கு ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் இருக்க வேண்டும். அதை பார்த்து அழகாக இருக்கிறதே, எந்த கடையில் வாங்கி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வரும் அளவிற்கு முஸ்லிம் பெண்ணுடைய ஹிஜாப் இருக்கக்கூடாது. அந்த பெண்ணை பார்ப்பதற்கே அந்த ஹிஜாப் வழி ஏற்படுத்தக்கூடாது. அப்படிப்பட்ட ஹிஜாபை தான் உண்மையான ஹிஜாப் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அனுமதித்திருக்கிறார்கள். அதுவும் கருப்பு கலரில் போடுறது தான் சஹாபி பெண்மைகளுடைய தன்மை. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், கருப்பு ஹிஜாப் அணிவது தான் சஹாபாக்கள் காலத்திலே முஸ்லீம் பெண்களிடத்தில் இருந்த வழக்கம். இன்னைக்கு வழக்கத்தை மாற்றினீங்கன்னா நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்க நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அடுத்து, இந்த சமூகத்தை, முஸ்லிம் பெண்களை சீரமைக்க
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய மிக முக்கியமான ஒரு ஹதீஸை நாம் பார்க்க வேண்டும். அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال إياكم والدخول على النساء إياكم والدخول على النساء பெண்களிடத்திலே செல்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். فقال رجل من الأنصار يا رسول الله أفرأيت الحمو قال الحمو الموت. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த தன்மையை விட்டு அல்லாஹ் நம்மை சுத்தப்படுத்துவானாக, நம்முடைய குடும்பத்தார்களை சுத்தப்படுத்துவானாக. கணவனின் உறவினர்கள் என்ற பெயரிலே, கணவனின் உறவினர்கள் சகோதரர்கள் என்ற பெயரிலே இன்று வீட்டிலே மனைவி இருக்கும் பொழுது ஒரு தம்பியோ அந்த கணவனின் சகோதரர்களோ இருந்தால் அந்த பெண்ணுக்கு இந்த சகோதரன் மௌத்துக்கு சமம். இன்னைக்கு தமிழ்நாடு கலாச்சாரம் இதெல்லாம் சொன்னால், தமிழ்நாட்டில் இப்படிலாம் கலாச்சாரம் கிடையாதுங்க. எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் கிடையாது. நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று, நாங்கள்லாம் அண்ணன் அக்கா தங்கச்சின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட உங்கள் வாப்பாவை விட உங்கள் வாப்பாவை விட உங்கள் சமுதாயத்தை விட உங்கள் தமிழ்நாட்டை விட உங்கள் நாட்டை விட இந்த உலகத்தை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்மை கொடுத்திருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அவர்கள் சொன்னார்கள், சகோதரர்களின் கணவனின் சகோதரன் பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம். ஒரு சகோதரனுக்கு முன்னால் வீட்டிலே இருந்தாலும் சரி அந்த பெண் ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும். ஹிஜாபை களைந்தால் ஒரு அந்நிய ஆணிடத்திலே, தெருவிலே உள்ளவனிடத்திலே காட்டுவது எப்படியோ அப்படித்தான். புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கினவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறை வழிமுறை வழிகாட்டிய விதம் லா இலாஹ இல்லல்லாஹ். இதற்கு உங்களுடைய விளக்கத்தை கொடுத்து, குடும்பத்தின் விளக்கத்தை கொடுத்து சோதனைக்கு ஆட்பட்டு கொண்டவர்கள் எத்தனையோ பேர். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த நிகழ்வுகளை, அந்த கேவலங்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. முதலிலே காஃபிர்கள் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், காஃபிர்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம், இதுவெல்லாம் இன்று தௌஹீதை ஏற்றுக்கொண்ட, பரிசுத்தமானவனை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களில் இருக்கலாமா? இருந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் எப்போது களையப்பட போகிறது? இந்த சமுதாயம் எப்போது திருந்த போகிறது? அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். இன்னுமா நேரம் வரவில்லை? இன்னுமா நேரம் வரவில்லை? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்கள், என்னப்பா இன்னுமா நேரம் வராம திருந்தாம இருக்கீங்க? உங்க உள்ளங்கள் எல்லாம் அஞ்சி நடுங்க வேண்டாமா? அல்லாஹ்வுடைய நினைவால், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளால். அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் நபிமார்களுடைய மனைவிகளுக்கு, இது போன்றுதான் லா துசாஃபிருல் மர்அத்து இல்லா மஅ தி மஹ்ரமின். ஒரு மஹ்ரமின் துணை இல்லாமல் ஒரு பெண் பயணம் செய்யக்கூடாது. வலா யதுகுலு அலைஹா ரஜுலுன் இல்லா வ மஅஹா மஹ்ரமுன். மஹ்ரம் இல்லாமல் எந்த ஒரு ஆணும் உங்களுடைய வீட்டிற்கு நுழையக்கூடாது. ஃபகால ரஜுலுன் யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் அக்ருஜ ஃபீ ஜைஷின் கதா வ கதா. இந்த போர்க்களத்திலே நான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன், பெயர் கொடுத்திருக்கிறேன். வம்ரஅதி துரீதுல் ஹஜ். என்னுடைய மனைவி ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிறாள். இவர் எங்க போறாரு? போருக்கு செல்ல இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி ஹஜ்ஜுக்கு தனியாக செல்ல இருக்கிறாள், மஹரமுடைய துணை இல்லாமல், என்ன செய்வது? ஃபகால உக்ருஜ் மஅஹா. அந்த பெண்ணுடன் சேர்ந்து நீயும் ஹஜ்ஜுக்கு செல். ஏன்? நீ செல்வது போர்க்களமாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறி நீ அந்த போர்க்களத்திற்கு செல்கிறாய். என்ன அல்லாஹ்வுடைய கட்டளை? உன்னுடைய மனைவியையோ பிள்ளைகளையோ மஹரமுடைய துணை இல்லாமல் எங்கும் அனுப்பக்கூடாது. அது ஹஜ்ஜுக்காக இருந்தாலும் சரி, தூய்மையான இடத்துக்காக இருந்தாலும் சரி, உள்ளங்கள் பிறலாத இடத்துக்காக இருந்தாலும் சரி, அங்கேயும் உங்கள் மஹரமான துணை இல்லாமல் உங்களுடைய பெண்களை நீங்கள் அனுப்பக்கூடாது. லா இலாஹ வகர்ன ஃபீ புயூத்திகுன்ன வலா தபர்ரஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா. நபிமார்களின் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுடைய மனைவிகளை வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள். ஜாஹிலியத்திலே அலங்கரித்து கொண்டு மக்களின் நடுவிலே அலைந்தது போன்று உங்கள் மனைவிகள் அலைய வேண்டாம். நபிமார்களின் மனைவிக்கு அல்லாஹ் சொல்கிறான்.
ஜாகிலியத்தில் அலைஞ்ச மாதிரி நபியே உங்களுடைய மனைவிகள் அவர்களை போன்று அலங்கரித்து கொண்டு அப்போது இருந்ததை போன்று ஆண்களை விலக்கி கொண்டு நடுவிலே நடப்பது போன்று நடக்க வேண்டாம் என்று இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். வீடுகளிலே உட்காரச் சொல்லுங்கள் உங்கள் மனைவிகளை. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு ஹுவ காரிஜ் மினல் மஸ்ஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை, ஹதீஸை கொஞ்சம் விளங்கணும், ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார்கள். வந்து பார்த்தால் ஃபக்தலத்தர் ரஜாலு மஅன் நிசா, ஆண்களும் பெண்களும் கலந்திருக்கிறார்கள். في الطريق فقال رسول الله صلى الله عليه وسلم للنساء استخرجنا فإنه ليس لكن أن تحققن طريق عليكن بحافة الطريق. فكانت امرأة تلتصق بالجدار حتى إن ثوبها ليتعلق بالجدار من لصوقها به. الله الله الله. ஆண்களும் பெண்களும் கலக்கிறார்கள். அதை அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், சொல்லுகிறார்கள், பெண்களை விலகிச் செல்லுங்கள், கலக்காதீர்கள். இங்க விட்டு பள்ளிவாசலை விட்டு வெளியே வர்றாங்க, ஆண்களும் பெண்களும் கலந்துடுறாங்க. ஆண்களே உங்களுடைய வழியில் செல்லுங்கள், பெண்களை நீங்கள் பாதையின் ஓரமாக செல்லுங்கள். இன்னைக்கு இயக்கங்கள் என்ற பெயரிலே, போராட்டங்கள் என்ற பெயரிலே உண்மையை உண்மையாக சொல்ல வேண்டும். மறைத்து பேசுவதற்கு ஒரு மூமினின் தன்மை அல்ல. இயக்கங்கள் என்ற பெயரிலே, போராட்டங்கள் என்ற பெயரிலே ஆண்களையும் பெண்களையும் அழைத்துக் கொண்டு ஹிஜாபை ஏற்படுத்தாமல், திரையை ஏற்படுத்தாமல் ஆண்களையும் பெண்களையும் கலந்து வைத்துக் கொண்டு எங்க உதவி கேட்கிறாங்க? அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? முதலில் இந்த தன்மை இருந்தால் அவங்க உதவி செய்யறதை விடட்டும், அல்லாஹ் எப்படி உதவி செய்வான்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆண்களும் பெண்களும் கடக்கக்கூடிய இடத்திலே ஷைத்தான் இருக்கிறான். ஷைத்தான்கள் தான் இப்படி செய்ய சொல்லுவார்கள், இப்படி செய்வதை அனுமதிப்பார்கள். அது எந்த மார்க்க சபையாக இருக்கட்டும், அங்கேயும் ஆண்களும் பெண்களும் கலக்கக்கூடாது, ஹிஜாப் இல்லாமல், திரை இல்லாமல் தான் இந்த மார்க்கத்துடைய நிபந்தனை. மார்க்கத்தில் ஆண்களும் பெண்களும் சேர்றதுக்கு இது இடம். அல்லாஹ் அக்பர். இதை கேட்டவுடன் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சகோதரிகள் இன்று அமல்படுத்துவார்கள் இன்ஷா அல்லாஹ். சஹாபி பெண்மணிகள் இந்த வார்த்தையை கேட்டவுடன் வீதிகளிலே வீட்டின் சிவர்களை உரசி கொண்டு செல்லுகிறார்கள். துணிகள் மாட்டிக்கொள்கிறது, எடுத்து விட்டு செல்கிறார்கள். அப்ப எந்த அளவு ஓரமா நடந்திருப்பாங்க? இன்னைக்கு நம்ம தான் ஓரமா நடக்க வேண்டியதா இருக்கு. அவங்க எல்லாம் நடுவில் ராணி மாதிரி நடந்து வர்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, சமுதாயம் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் முத்தஷப்பிஹீன மினர் ரிஜாலி பின் நிசா வல் முத்தஷப்பிஹாத்தி மினன் நிசாஇ பிர் ரிஜால். ஆண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய பெண்களையும், பெண்களை போன்று பாவனை செய்யக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கிறார்கள். அது ஆடையிலேயோ, பேச்சிலேயோ, குணத்திலேயோ எதில் இருந்தாலும் சரி. ஆனால் இன்னைக்கு சின்ன பிள்ளையிலே வளரும் பொழுது ஜீன்ஸு பேட்டையும் டிஷர்ட்டையும் போட்டு வளர்த்தா பிள்ளைக்கு, அந்த பிள்ளை காலேஜ் படிக்கும்போது எதை கேட்கும்? சின்ன பிள்ளை தானங்க, இதுக்கு என்னங்க இருக்குங்கிறாங்க. சின்ன பிள்ளையில எப்படி வளர்க்கணும்? ஹிஜாபை போட்டு வளருங்கள். சின்ன வயதிலேயே 2 வயசு 3 வயசு மஹரம் ஆகிறதுக்கு முன்னாடி, பாலிகா ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு ஹிஜாபை கற்றுக் கொடுங்கள், ஹிஜாபை கொண்டு வளருங்கள். அந்த பெண் நாளடைவிலே அப்படி வளர்வாள். 15 வயசு வரைக்கும் ஹிஜாபை கண்ணில் காட்டாமல் காலேஜ் போகும்போது ஹிஜாபை போட்டு போனால் அங்கே போயிட்டு கழட்டி வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு சுடிதாரோட தான் உட்காந்துருப்பா. லா இலாஹ இல்லல்லாஹ். யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், யா நிசா அன்-நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா இன் தகைதுன்ன ஃபலா தഖலஅன பில் கௌல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன் வகுல்ன கௌலம் மஅரூஃபா. நபியே, உங்கள் மனைவிக்கு சொல்லுங்கள், அந்நிய ஆண்களிடத்திலே பேசும்போது குலைந்து பேச வேண்டாம், கம்பீரமா பேசுங்க. ஏன்? மரது உள்ள, நோயுள்ள உள்ளத்திலே அது நோயை ஏற்படுத்திவிடும், தவறான இச்சையை ஏற்படுத்திவிடும். பேசும் பொழுது தெளிவாக, தைரியமாக பேச சொல்லுங்கள் பெண்களை. இன்னைக்கு கணவன்கிட்ட நல்லா பேசுறதை விட அந்நிய ஆண்கள்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய முஸ்லீம் பெண்கள் இல்லா மாஷா அல்லாஹ் அதிகம்.
கணவன்கிட்ட சண்டை போட்டு கோவிச்சிட்டு இருப்பாங்க. வெளியே ஆள் வந்தாலோ வெளியே கடைக்கு போனாலோ நல்லா இழிச்சிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்த மூமின்களான பெண்களை தவிர யோசித்து பாருங்கள். இதுவெல்லாம் துண்டுகளாக எடுத்துச் சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை எப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஐயும் ரஅத்தின், எந்த ஒரு பெண் நறுமணம் அணிந்து கொண்டு நறுமணத்தை பூசிக்கொண்டு மக்கள் அதை நுகர வேண்டும் என்ற காரணத்திற்காக வீதியிலே நடந்து செல்கிறாரோ, முடிவு செய்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஃபஹிய ஜானியா, அவள் விபச்சாரி தான், விபச்சாரி தான் அவள். என்ன அர்த்தம் வருது இதுல? ஒரு பெண் தன் ஆடையிலோ அலங்காரத்திலோ எந்த விஷயத்திலேயும் ஒரு அந்நிய ஆணுடைய பார்வை தன் மீது திரும்புவதற்கு வழியை ஏற்படுத்தி விடக்கூடாது. வழியை ஏற்படுத்தினால் அவள் விபச்சாரிதான். விபச்சாரத்திற்கு அழைக்கிறாள். அவளுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் விருப்பத்தை ஏற்படுத்துகிறாள் மக்களின் உள்ளத்திலே. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பெண்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஆண்களின் உள்ளத்தை அல்லாஹ் இயற்கையாக அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா. முதல் எங்க சொல்றான் அல்லாஹ்? உள்ளத்திற்கு அழகாக அலங்காரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தான் முதலிலே. ஆண்கள்கிட்ட ஈமான், இஸ்லாம், தௌஹீத், இறையச்சம் இருந்தால் இதுவெல்லாம் பாதுகாக்கப்படும். இதெல்லாம் பலகீனமா உள்ள, மறந்துள்ள, நோய் உள்ள உள்ளத்திலே என்னாகும்? லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தலஅது ஃபின்னார் ஃபரஅய்து அக்ஸர அஹ்லிஹா அன்னிசா. என் அன்பு சகோதரிகளே, அல்லாஹ்விடத்திலே அழுகுங்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்வை நேசியுங்கள், கணவனை திருப்திப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தை நான் பார்த்தேன், அதிலே பெண்களை அதிகமாக பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். லவ் அன்ன கத்ரத்தம் மின் கஸ்ஸாக் சுப்பத் அலா அஹ்லில் அர்தி லஅஃப்ஸதத் மஆயிஷஹா. கஸ்ஸாக் என்ற பானத்தின் ஒரு சொட்டு இந்த பூமியிலே விழுந்தாலே இந்த பூமி அழிந்துவிடும். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா உஜூஹு யௌமைதின் காஷிஆ ஆமிலத்துன் நாஸிபா தஸ்லா நாரன் ஹாமியா. யா அல்லாஹ், இப்படி தாங்க முடியும்? ஹுதூஹு ஃபகுல்லூஹு தும்மல் ஜஹீம சல்லூஹு தும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்உஹா 70 திராஅன் ஃபஸ்லுகூஹு இன்னஹு கான லா யுமினு பில்லாஹில் அஸீம். 70 முழம் சங்கிலியை கொண்டு இவனை வாயிலே ஒரு முனையை வைத்து பின் துவாரத்தின் வழியாக இன்னொரு முனையை எடுத்து நரகத்திலே இவனை தூக்கி எறியுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். ஷஜரத்து ஸக்கூம் என்ற மரம் கொடுக்கப்படுமே, நரகத்திலே ஷஜரத்துல் என்ற மரம் கொடுக்கப்பட்ட பிறகு உடலிலே உள்ள அனைத்து உறுப்புகளும் அரைந்து ஓடுமே. அவர்கள் நரம்புகளை எல்லாம் துண்டிக்கக்கூடிய ஹமீம் என்ற பானத்தை அல்லாஹ் கொடுப்பானே. நாருக்கும் ஜுஸ்உன் மின் 70 ஜுஸ்அம் மின் நாரி ஜஹன்னம். கீல யா ரசூலல்லாஹ் இன்னக இன் கானத் லகாஃபியா. இந்நாளை மறுமையின் நரகத்தின் நெருப்பு இந்த உலகத்தின் நெருப்பை விட 70 மடங்கு உயரமானது, அதிகமானது, 70 மடங்கு உயரமானது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, இந்த நெருப்பே போதுமானது. இந்த நெருப்பை இந்த மனுஷனால் தாங்க முடியாது. ஒரு வெண்ணி சட்டியை தாங்க முடியாத இந்த மனுஷனால, ஒரு தீக்குச்சியை தாங்க முடியாத நெருப்பு ஜுவாலையை, நெருப்பு கடலை, நெருப்பு காற்றை இந்த மனிதன் எப்படி தாங்கிக் கொள்வான்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அதிலே அந்த பெண்களை அதிகமாக பார்த்தேன். சொர்க்கத்தை பார்த்தேன், அதிலே ஏழைகளை அதிகமாக பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா. என்னையும் கேட்கிக் கொள்கிறேன், உங்களையும் அல்லாஹ் கேட்கிறான். அயஹ்சபுல் இன்சான் அய்யுத்ரக சுதா அஃபஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு வயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். உன்னை அல்லாஹ் விட்டு விட்டானா அப்படியே? அஃபஹஸிபத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதா. வீணாக படைக்கப்பட்டிருக்கிறாயா? வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். நீ திருப்பி வர வேண்டாமா என்னிடத்திலே?
என்னிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தப்பட மாட்டாயா? என் முன்னால் நீ நிற்கப்பட மாட்டாயா? உன் கரங்களிலே ஏடுகளை கொடுத்து நான் விசாரணை செய்ய மாட்டேனா? உன் உடலில் உள்ள ரோமங்கள், உன் உடம்பில் உள்ள தோள்கள், உன் உடம்பில் உள்ள உறுப்புகளை எல்லாம் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேனா? அந்த உறுப்புகள் நீ செய்ததை, நீ இந்த உலகத்தில் எனக்கு செய்த மாறுதல்களை எல்லாம் சொல்லும் பொழுது என்ன செய்வாய் மனிதனே? என்ன செய்வாய்? உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லும் பொழுது நீ செய்த பாவங்கள், ஒரு பெண் செய்த குற்றங்கள், பாவங்கள் எல்லாம் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும் பொழுது படிக்க முடியுமா உன்னால்? அல்லாஹ் சொல்லுகிறான், குல் இன் கான ஆபாவுக்கும் வ அப்னாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுக் தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி